சார் வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தான் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குது. கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது திமுக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே அதிமுக சார்பாக பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ஆளுநரையும் சந்திச்சிருக்காரு, சிபிஐ விசாரணையும் கோரியிருக்காரு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் வேகமாக தான் செயல்படணும். இதில் என்னென்ன அரசியல் பண்ண முடியுமோ, போராட்டம் பண்ண முடியுமோ, மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ண முடியுமோ, இதை அரசியலாக்கணுமோ, அதெல்லாம் ஆக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன் இதை நான் இப்போ திரும்ப திரும்ப நம்ம இதை பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல எதிர்க்கட்சிகள் தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை கொடுக்க முடியுன்றதை நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேன். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, திமுக ஆட்சி வேறு சில திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தினாலும் கொண்டாலும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக இந்த சாராய விஷயத்துலையோ இல்லை இந்த போதை விஷயத்துலையோ அவங்க தொடர்ந்து சறுக்குறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு ஐயம் இல்லை. அது நிதர்சனமாக எதிரில் நிற்கிது. 55 பேர் இறந்ததுக்கு பிறகு இது எனக்கு சந்தேகமாக இருக்குது, டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்க்குற மக்கள் நம்மளை தப்பாக புரிஞ்சுருவாங்க. அப்போ மக்களோட மனநிலை என்னவாக இருக்கும்னா, இந்த விஷயத்தில் இவங்க சரியில்லை அப்படின்றது மக்களோட மனநிலையாக இருக்கும். அப்போ மக்களோட மனநிலை, மக்களோட பாதுகாப்பு, மக்களோட நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த 3 புள்ளியில் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் போய் கவர்னரை பார்த்து மனு கொடுத்து இது சிபிஐ விசாரணை போகணும், இல்லை இது வேறு விசாரணை போகணுன்றது, அதை சிபிஐ விசாரணைக்கு நான் அப்புறம் வரேன். அந்த மனுவை போய் கவர்னர்கிட்ட கொடுக்கறதுன்றது அது ஒரு மரபு, அது ஒரு முறை, அதில் அரசியல் இருக்குது. அந்த அரசியல் மக்களுக்கு நல்லது. அது பிஜேபியை பொறுத்தவரை. அதிமுகவை பொறுத்தவரை ஒரு பிரதான எதிர்க்கட்சி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆல்ரெடி நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக கடமையிலேருந்து அதிமுக பயந்து போயிட்டு இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது பயந்து போயிடுச்சுன்னு திமுக சொல்கிறாங்க. அந்த கருத்தை நம்ம பத்திரிகையாளர்களோடு அப்படியே ஏற்றுக்கலாம். அந்த கருத்தில் ஒரு நியாயம் இருக்குன்ற மாதிரி. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே போய் நான் நின்று அங்கே அந்த போராட்டம் நடத்துவேன். மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் அந்தந்த மாநிலத்தில், இப்போ ஜெயக்குமார் அவர்கள் சென்னையில், தங்கமணி அவர்கள் கோயம்புத்தூரில், ஈரோட்டில் ஒரு தலைமை, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இதுவே லேட்டு. சட்டமன்ற கூட்டம் நடக்கட்டும், யாருன்னா கேட்டால் என்னப்பா சட்டமன்றத்துக்கு போகலையா? இல்லைங்க, அவங்களே கூட்டி, அவங்களே பாராட்டி, அவங்களே திட்டம் போட்டு, அவங்களே 1 டன் அவங்களே பாலிசி நோட்டில் அறிவிச்சுக்கிறாங்க. 55 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். எனக்கு சட்டமன்றம் எனக்கு முக்கியம் கிடையாது. எல்லாம் அமைதியாக இருந்தால் சட்டமன்றத்தில் போய் பேசலாம், மீறி போனால் அங்கே பேச விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் ஏன்னா இது பிரச்சனை, பெரிய பிரச்சனை, இது எதுவும் சாதாரண பிரச்சனை இல்லை. அதனால் அதிமுக இந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறதுன்றது வரவேற்கத்தக்கது. சட்டமன்றத்தை போகிறத நம்ம இப்படியும் பார்க்கக்கூடாது. ஏன்னா போன முறை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஏதோ ஒரு இஷ்யூக்கு போனப்போ சட்டையெல்லாம் கிழிச்சு வெளில வந்தது, பெரிய செய்தியானது. அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாரை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகிற செய்தியானது இல்லையா? இது மக்கள் மத்தியில் போய் சேரும் இல்லையா? இல்லை, இது மக்கள் மத்தியில் பெருசாலாம் போய் சேர்ந்துருக்காதுங்க. ஏன்னா குண்டுக்கட்டாக தூக்கின்னு போனாங்க. சரி, நான் என்ன சொன்னேன்னா நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தங்கியிருக்க வேண்டியதானே. சரிங்க, ஒரு 50 பேருக்கு மேலே கள்ளச்சாராயத்தில் சாகுறாங்கன்னா அது ஒரு இழுக்குங்க. அது ஒரு பேரிடராக தான் பார்க்கணும். 55 பேர், இன்னும் ஆஸ்பத்திரியில் ஒரு 80 பேர் 100 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் இன்னும் யார் யாருக்கு கண்ணு போச்சு, யார் யாருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன போச்சு தெரியாது. லிவரில் பிரச்சனை இருக்கா, கிட்னியில் பிரச்சனை இருக்கா, அதாவது உயிர்னு ஒன்று இருக்கும். அவர் தகுதியானவராக வாழ்க்கையை பழைய மாதிரி வாழ முடியுமான்றது தெரியாது. உள்ளே கெமிக்கல் போயிருக்கு, பாய்சன் ஆகிருக்கு உடம்பு பூரா, இதெல்லாம் தெரியாது. நீங்கள் 55 பேராக பார்க்கலாம், இல்லை அது 55 குடும்பம் நாசமாக போனதாக பார்க்கலாம். அப்போ 55 குடும்பம் அப்படின்னும் போது ஒரு கிராமத்தோட பிரச்சனை, ஒரு ஊரோட பிரச்சனை, ஒரு மாவட்டத்தோட பிரச்சனை. அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அதிமுக இந்த சட்டமன்றத்தில் வெளிநடப்பு, குண்டுகட்டா தூக்கின்னு போகிறதெல்லாம் அது யானை பசிக்கு சோளப்பூரி மாதிரி. இன்னொன்று, இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை இன்றைக்கி அதிமுகவுக்கு ரொம்ப தேவை. காரணம் என்னென்னா, மக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணாமல் மக்கள் விரோத அரசியலை பண்ணி, இல்லை பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக நடந்து கட்சி பிளவுபட்டு இன்றைக்கி சின்ன பின்னமாகி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கி ஒன்றுத்துக்குமே தேர்தலே ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி கிடையாது, வீரியம் இல்லைன்ற அளவுக்கு பேசு பொருளாயிடுச்சு. அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. இது அவருக்கு சரியான வாய்ப்பை திமுக இல்லை, திமுக நிலைப்பாடில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அந்த ஊரில், இந்த கள்ளக்குறிச்சியில், அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. இது அதிமுகவோட இந்த போராட்ட அறிவிப்புக்கோ, இல்லை அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களோட அறிக்கைக்கோ, இல்லை திருமாவளவன் அவர்கள் அவருமே கண்டனத்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறார். இது எல்லாமே அவங்களா பண்ணலை. நீங்கள் உங்கள் ஆட்சியோட லட்சணம் அப்படி இருக்கிறதுனால அவங்கள பண்ண வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அண்ணாமலை நினச்சிருப்பாரா இந்த நேரத்தில் இன்றைக்கி போயிட்டு கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுப்போம், சிபிஐ ப்ரோபு கேட்போம். இன்னொன்று, இந்த சிபிஐ ப்ரோபு அது கண்கட்டி, அது ஒரு வேஸ்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், சிபிஐ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு 5 வழக்கு சொல்லுங்கள். அது 2G ஆகட்டும்,
இல்லை வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. எந்த கேஸில் வந்து உடனே அவங்க விசாரித்து தண்டனை எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க? இல்லை, அண்ணாமலை அவர்கள் மீது இன்னொரு குற்றச்சாட்டு வந்து சிபிஐ விசாரணை டேரெக்டாக வந்து அமித்ஷா அவர்கள் உத்தரவிட முடியாது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வாங்கி தானே உத்தரவிட முடியும். இது தெரியாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை, அவருக்கு நிறைய விஷயம் அண்ணா வந்து சரி, அவரை பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாது. அவர் ஒரு 10,000 புக்குக்கு மேலே படித்தவர். ஓகே, அதிகமாக புக்கு படிக்கும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும். கொஞ்சமாக இருந்தால் அது கரெக்டாக வேலை செய்யும். நிறைய ஆகிட்டப்போனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் இது தெரியாமல் பேசியிருக்காரா என்னன்றதுலாம் இல்லை. அதோட இல்லை, பர்மிஷன் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்கங்க. சிபிஐக்கு பர்மிஷன் கேட்டு இவர் கோரிக்கை வைப்பார், கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுப்பாரு, கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஒரு கம்யூனிகேஷன் போகலாம், ஆன் ஆஃப் த ரெக்கார்டு போகலாம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கடிதம் எழுதலாம் முதலமைச்சருக்கு. கள்ளக்குறிச்சி விசாரணமா அங்கே லோக்கலில் இருக்கிற காவல்துறை கட்சிக்காரர்களே தவறு நடந்திருக்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் உங்களோட மாநில காவல்துறையால் அதில் வந்து ஒரு நியாயமான நேர்மையான முறையில் விசாரணை பண்ண முடியாது, அதனால் நாங்கள் ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு கடிதம் எழுதினாலுமே அது அரசியல் அழுத்தம், அது அவலம் யாருக்கு, திமுக ஆட்சி. அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு அண்ணாமலை தயங்க மாட்டார். அதனால் இமீடியட்டாக அது கிடையாது. அவரோட நோக்கம் வந்து சிபிஐக்கு கேஸை கொடுத்து உடனே எல்லாத்தையும் விசாரணை பண்ணி 2 மாதம் 3 மாதத்தில் ஜெயிலுக்கு முன்னாடி குற்றவாளியாக்கி தண்டனை வாங்கி அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, சரி சிபிஐக்கு மாத்திரம் எவ்வளவு நாளில் விசாரித்து முடிப்பீங்க, எப்போ தண்டனை வாங்கி தருவீங்க? உச்சகட்ட பதவியில் இன்றைக்கி பாஜக இருக்குது, பிரதமர் உங்களால் தான், ரைட்டா? அரசாங்கம் உங்கள்கிட்ட இருக்குது, சிபிஐ வந்து ஐயா அமித்ஷாக்கு கீழே வருது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 6 மாதத்தில் இல்லை நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னா ரைட்டு நியாயம். அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த வழக்கை பதிவு பண்ணிவிட்டு திமுகவை மிரட்டுறதுக்கும் திமுகவை அசிங்கப்படுத்துறதுக்கும் தான் இது பயன்படும். அப்போ இவர்களோட நோக்கம் வந்து அங்கே இருக்கிறவங்கள தண்டனை வாங்கி தரணும், அந்த கள்ளசாராயத்தை ஒழிக்கணுன்றது இல்லை. இவர்களோட நோக்கம் என்பது இதை அரசியலாக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னால் போனது நல்லது தான் அப்படின்னா, மக்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்போது நல்லது. பட் அதனுடைய உள் அரசியல், சிபிஐ விசாரணை கேட்குறதுனுடைய உள் அரசியல் இது. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது பல வருடமாக அந்த அரஸ்டானவரே சொல்கிறாரு, கண்ணுக்குட்டி கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் கள்ளச்சாரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ வருஷம் நடந்தது, இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்படலை, இது பின்னாடியில் ஒரு சதி இருக்கலாம், திமுகவுக்கு எதிரான ஒரு சதி இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை கூட சிலர் வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? உங்களோட பார்வை என்ன இருக்குது? அவர்கள்லாம் மனிதாபிமானமற்றவர்கள். ஓகே, அண்ணாமலையால் அவரால் அரசியல் ஜெயிக்கவே முடியல. எம்பி நின்னா தோற்று போகிறாரு, எம்எல்ஏ நின்னா தோற்று போகிறாரு. அவருக்கு கெப்பாசிட்டி அவ்வளோதான். அவர் இவ்வளோ பேர் சதி போடுற அளவுக்குலாம் அவருக்கு சிந்தனை இருக்கும், இல்லை அவருக்கு அந்த தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மிஸ் ஆனால் காணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் விளையாடினா எது சாத்தியமோ அதை தான் நம்ம பேசணும். ஏதோ அரசியல் ரீதியாக நீங்கள் இந்த நேரத்தில் வந்து உங்களை வந்து அவங்களாம் வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறாங்க, இல்லை உங்களை வந்து கேவலப்படுத்தி அவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்றதுக்கோசரம் நீங்களும் திருப்பி அதே மாதிரி பண்ணக்கூடாது. ஏங்க, இதெல்லாம் வந்துங்க, சாராயம் என்பது ஒரு வியாபாரம். ஏன் அதை வந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அரசாங்கத்தில் விற்கிறதோட மதுவோட விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே விலை கம்மியாக ஒரு மட்டமான சரக்குன்னா கூட 150 ரூபா ஆகிடுது. சைட் டிஷ்ஷு, ஸ்டார்டரு, அது இது, வாட்டர் பாட்டிலு, மிக்சர் பேக்கெட்டு, ஊறுக்காய், கிளாஸ்ன்னு பார்த்தா இன்னும் ஒரு 50 ரூபா, 200 ரூபா செலவு பண்ணி அவங்களால குடிக்க முடியல. அதுக்கு 4 பாக்கெட் வாங்கிடுவாங்க. அதுக்கு 4 பாக்கெட் வாங்கிறாங்க. இன்னொன்று அது போதை கம்மியாக இருக்குது, போதை கூட இருக்குன்றாங்க. இது எந்த இதுவும் கிடையாது, அப்படியே வாங்கி உடச்சி குடிச்சு போனோமான்னு சொல்லிட்டு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க வாழ்க்கையில். அதுதான் பிரச்சனை. அதை விட்டு இதுக்கு பின்னாடி பிஜேபி சதி இருக்கும், இதுக்கு பின்னாடி அண்ணா திமுக சதி இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? அப்போ இதுக்கு பின்னாடி மேபி திமுக கட்சிக்காரங்களே கூட வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களே கூட அந்த வேண்டப்பட்டவங்களுக்கு எப்படா காவல்துறையில் உதவி பண்ணியிருப்பாங்க. கருத்து இல்லாமல் பொத்தாம் பொதுவாக ஆதாரம் இல்லாமல் நீங்கள் அண்ணாமலை மீதோ இல்லை அண்ணா திமுக மீதோ சொல்கிறீங்கல்ல, ஏன் இதையும் சொல்கிறீங்களேன்? சரி, ரைட்டு. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு கேரக்டர் வந்தாங்களே, அவர் எங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் வந்தார், இல்லை அண்ணா திமுகவில் ஒரு ஒன்றிய செயலராக இருந்தார். அவரோட இது புகைப்படம் எடுத்துக்கிட்டீங்க, எப்படி வந்தது? சரி, போன வருஷம் மறக்கானோம், அப்போவும் அண்ணாமலை தான் காரணமா? அப்போது எடப்பாடி பழனிசாமி தான் காரணமா? இல்லை சிவி சண்முகம் தான் இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி வாங்கோ சாராயம் காசுங்கோ, அம்மா ஆட்சியில் வந்து நம்ம பண்ண முடியல, ஆனால் திமுக ஆட்சியில் நல்லா ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு அவர் எதனா வியாபாரம் பண்ணுறாரா? சொல்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை வைக்கும்போது அதில் எதனா முகாந்திரம் இருக்கா, அதில் ஏதோ ஒரு முன்னுதாரணம் இருக்கா, இல்லை அதற்கு வந்து நம்பகத்தன்மை என்னன்றது பார்க்கணும். பொதுவாக வந்து அண்ணாமலையை நம்ம 1000 விஷயத்தில் விமர்சனம் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தில் ஏங்க எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? ஒருத்தன் சாராயம் காசுனா காசும்போது, இல்லை அது விஷச்சாராயமாக இருந்தால் அதை மருந்து ஊற்றும் போது காம்பினேஷனில் தப்பாகி போச்சு, குடித்தவங்க செத்து போயிட்டாங்க. இந்த டைம் பாம் எப்போவே வெடிக்க வேண்டியது, போன வருஷம் வெடிச்சது, தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கற்றுக்கின பாடம் என்ன? ஒன்றும் கிடையாது. என்ன பாடம் கற்றுக்கின்னு கோர்ட்டு கேட்டுது, அதுக்கு பதில் எதுனா இருக்கா? இப்போ வந்து பாமக எங்களை பற்றிலாம் பேசக்கூடாது, நாங்கள் வழக்கு தொடருவோன்றாங்க. தொடருங்க, நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மது விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ணலை. அன்றைக்கி ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை. அன்றைக்கி ஒரு கட்சி, இன்றைக்கி ஒரு கட்சி, கூட்டணி வேணால் மாறி மாறி வருவாங்க, சொல்ல முடியாது. நாளைக்கு 2026
திமுக கூட கூட்டணி வரலாம் பாமக. ஆனால் மதுன்னு வரும்போது அவங்க கேட்குற கேள்வி கரெக்ட். அதனால் இதை வந்து இது பேசிக்காக யார் பண்ணுறதுன்னா, ஒரு நடுநிலையாக சமநிலையில் இருந்து மக்களோட வாழ்வாதாரம் முக்கியம், மக்கள் பிரச்சனை முக்கியம், மக்களுக்காக தான் அரசியல் கட்சிகளுக்காக மக்கள் இல்லைன்னு அந்த புரிதல் இல்லாதவங்க இருப்பாங்களா, அவங்க இதெல்லாம் கலப்பி விடுவாங்க. யாரை எதில் தப்பு பண்ணாங்களோ அதில் அந்த விஷயத்தில் எது நிலைப்பாடு, அதில் எது கரெக்டு, அதில் எது தவறு, அதில் எது தர்மன்றது தான் நம்ம பார்த்துட்டு போகணும். சும்மா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு அரசியல் கருத்துக்கெல்லாம் இங்கே இதில் ஒன்றும் வேலை கிடையாது. கடந்த பல இடைத்தேர்தலை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆளுங்கட்சி தான் பெரும்பாலும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடைத்தேர்தல் அது மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்து திமுக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? இது வந்து அங்கே எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த தேர்தல் எதிரொலிக்கும். ஆனால் திமுக தோக்குற அளவுக்குலாம் எதிரொலிக்கும். ஓட் டிஃபரன்ஸ் கம்மியாகும். ஆமாம், அவரோட வெற்றி விகிதாச்சாரம் குறையும். ஓகே, அப்படி வெற்றி விகிதாச்சாரம் குறையலன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கோ விழுப்புரம் மாவட்டத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஊரில் சாவு விழுந்துருக்குது. இந்த சாவுக்கு யார் காரணம் என்னன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். எது வேணால் நடக்கட்டும், அவனாப்பா பாயிண்ட் சாரை வாங்கி குச்சி செத்துக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி தான் 20 வருஷமாக குச்சிருந்தாங்க, இப்போ திடீர்னு செத்துக்கிட்டாங்க, போட்டால் என்ன பண்ணுறது, அப்படி தான் அங்கே பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இதை கடந்து போகிறீங்களா? இல்லை, வயிறு எரியுது, பக்கத்து வீட்டை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கே, நேற்று வரலாம் இருந்தான் முன்சாமி, இன்றைக்கி போனமாட்டான், குழந்தை குட்டியெல்லாம் நடு ரோட்டில் விட்டு போயிட்டான், சரி இது நடந்தது, இதை ஊருக்குள்ளே விட்டால் நாளைக்கு நம்ம சமுதாயத்தை இது பாதிக்கும், நான் தான் இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், என் குடும்பமோ இல்லை அடுத்து வர என் சந்ததியினர்களால் பாதிக்கப்படும், அப்படி ஒரு வேளை சிந்திச்சாங்கன்னா திமுகவோட வாக்கு வெற்றி விகிதாச்சாரம் குறையும். இல்லை, நாங்கள் நிறைய வந்து அமைச்சர்லாம் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, தெருக்கு காலைல ஒரு வாட்டி பிரச்சாரம், சாயந்தரம் ஒரு வாட்டி பிரச்சாரம், நாங்களும் வந்து அவங்களுக்கு வரவங்களுக்குலாம் அந்த இது பேர் என்னது, இந்த சுற்றி போடுவாங்களே ஆராத்தி எடுத்தோம், அவங்களும் சந்தோஷம், நாங்களும். ஆராத்தி எதுக்கு எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், தமிழக அரசியலில் கூர்ந்து நம்புகிறவங்க அவங்களும் வந்து எதுக்கு வராங்கன்றது தெரியும். இது பரவாயில்ல, எங்களுக்கு இது போதும், பணம் விழுந்தா என்ன, யார் ஆண்டா என்ன, இது அப்படின்ற மாதிரி கடந்து போனாலும் போவாங்க. இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அறிவுபூர்வமாக சிந்திச்சு போட்டாலும் போடுவாங்க. எது போட்டாலும் முன்னாடி இருந்த வெற்றி விகிதாச்சாரத்தோட அந்த விகிதாச்சார தன்மை தற்பொழுது கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஏன்னா அடிப்படையில் எல்லா மனிதர்கள் அவர்களுக்கு வந்து அந்த பாதிப்பு தெரியும். ஏன்னா இது வந்து வேறு ஏதோ பிரச்சனை இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற அந்த ஊரே வந்து கருணாபுரமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு சோக கடலில் ஆழ்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அது பக்கத்து மாவட்டம், பக்கத்தில் இருக்கிற இடைத்தேர்தல் தொகுதிக்கெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பரவும். மனிதாபிமானத்தில் பேசும்போது அது பரவும், எமோஷ்னலாக பேசும்போது அது பரவும். எதிர்கட்சிகளும் சும்மா இருக்க மாட்டாங்க, அதை தான் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ மெயின் பிரச்சாரமே என்னவாக இருக்கும் இந்த இடைத்தேர்தலில், கள்ளசாரத்தை இவங்க கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டு, இந்த விமர்சனம், இந்த இழப்புக்கு வந்து ஒரு வழி, ஒரு விலையை வந்து திமுக அரசாங்கம் கொடுக்க தான் இருக்கும். அதனால் அவங்க தோற்று போயிடுவாங்க நான் சொல்லலை. அதுவும் நிதர்சனமாக பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து ஆளுங்கட்சி தோக்குறதுன்றது வந்து நடக்கிறதுக்கு ஒரு 95% சான்ஸே கிடையாது. பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஜனங்க வெறுத்தே போயிட்டாங்க, உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த புள்ளியில் மக்கள் போயிட்டாங்கன்னா திமுக வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு. 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒரு கரும்புள்ளியாக மாறிடுச்சு இல்லையா? இது அவங்க மறக்கடிக்கணும்னா நிறைய கைது நடவடிக்கை பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமான அதிகாரிகளை மாற்றிருக்காங்க, கலெக்டரை வந்து மாற்றிருக்காங்க இல்லையா? அதையெல்லாம் மீறி அவங்க இதெல்லாம் துடை தெரியணும்னா இந்த அவப்பெயரை என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக? ஃபஸ்ட்டு காலையில் கலெக்டர் வந்து என்ன சொன்னார்னா, வயிற்று கூப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து உண்மையை மறைக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் தவறு தான். ஸோ கலெக்டரே காலையில் உண்மையை மறைச்சிருக்காரு. அந்த கலெக்டரை இன்னி வரையிலும் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பிக்கு மேலே இருந்தவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஏடிஜிபி லெவலெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கைதெல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்கீங்க. அந்த கைது பண்ணுறவங்களோட ஃபோட்டோலாம் போய் பாருங்கள். அதாவது ஒரு நல்ல துணி போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளையும் சொல்லியுமா இல்லை வந்து ஒரு மிடுக்கெல்லாம் இல்லை. மொத்தம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30,000 20,000 வருமானம் வர மாதிரி தான் அவங்களே வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து நெத்திலி, சின்ன மீன், கெண்டை, கெளுத்தி, இதற்கு பின்னாடி நிறைய சொரா திமிங்களெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் பெரிய மீனுக்கு வந்துருக்குறாங்க. இப்போ தான் பாறையை ஒன்று மெட்ராஸில் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. தேங்காய் பாறையா தோல் பாறையான்னு அது உரிச்சு பார்த்தா தான் தெரியும். ஒருத்தரை வந்து இந்த மெத்தனால் வந்து பாண்டிச்சேரிக்கு விற்றுருக்காரு, அவர் மூலமாக இருக்கார், சிவகுமார் சொல்லிட்டு ஒருத்தர். இதெல்லாம் பார்த்தா நீங்கள் கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட் டு திஸ் இஷ்யூ ஷுட் பி அன் ஐ ஓப்பனர். அடுத்த முறை இதை பற்றி பேசுகிறதுக்கே பயப்படணும் லோக்கலில், அந்த மாதிரி இருக்கணும். பட் அந்த மாதிரி இருக்கான்னா இல்லை. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, அதிகாரிகளை நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, காவல்துறையில் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. என்ன குறைஞ்சி போச்சு? அதே ஷூ, அதே பெல்ட்டு, அதே தொப்பி, ஸ்டேஷன் தானே வேறு. நான் மாறல. எனக்கு என்ன பாதிப்பு? ஒரு சைடு குச்சவும் செத்தாங்க, அதை விற்றவங்களும் கைதாயிடுச்சு,
இந்த இந்த பிரச்சனை, இந்த அவலம் வந்ததுனால ஐயா திரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு நெருக்கடி, அவருக்கு ஒரு கெட்ட பேர், அவ பேர். எனக்கு என்ன ஆயிடுச்சு? நான் அதே அதிகாரி தானே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், எல்லாம் மாறிடுமா? நான் இப்போ அங்கே போகிற இடத்துல எதனால் இதை விட்டுருந்தீங்க? லஞ்ச லாவண்யன்ற ஒரு விஷயம் இருந்ததுனால விட்டீங்க. ஏன் வேலையை செய்யலை? வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டேன், கம்ப்ளைண்ட் வந்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், கோர்ட்டு பக்கத்துலேயே விற்றாலும் அதை கண்டுகொள்ள மாட்டேன், ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒருத்தன் போனால் வியாபாரம் பண்ணுற போனாலும் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னா, அப்போ இவ்வளோ தப்பு பண்ணுவங்கள நீங்கள் வெறும் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவீங்களா? ஏதோ கை போச்சு கால் போச்சு இல்லை ஒரு 2 பேர் 3 பேர்னா கூட சரி ரைட்டு ட்ரான்ஸ்ஃபர். 50 பேர் செத்தும் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவீங்களா? நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டீங்களா? இந்த கேள்வி மக்கள் கேட்பாங்கல்ல. என்ன இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு இருக்கும்ல. இன்னமும் சொல்கிறேன், இந்த பிரச்சனை நடவடிக்கை எடுக்காத காரணம் வந்து திமுக அரசியல் புள்ளிகள் இன்வால்வ் ஆனது, அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா இங்கே இவங்க மேலே கை வச்சுன்னா அவங்க பக்கம் போவோம். அப்படி தான் போவோம். அது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், அப்படி தான் போவோம். அப்படி தான் எதிர்கட்சி பேசுவாங்க. எதிர்கட்சி பேசுகிறத ஊடகம் செய்தித்தாளில் போடும், காட்சியில் காட்டும். இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனையை சரி செய்ய தவறிட்டீங்க. போன வருஷம் வந்தது சரி செய்ய தவறிச்சிட்டிங்க. சரி, ஒரு விஷயம் வந்துங்க சிவா, 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஸ்ட்ராட்டஜி, 2வது லெசன் லேர்ன்ட், 3வது ஃபர்தர் ஆக்ஷன். இப்போது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது என்னென்னா, கள்ள சாராயம் இல்லாத தமிழ்நாடு, மது இல்லாத தமிழ்நாடு நீங்கள் பேசுனீங்க, அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கே சாத்தியம் இல்லை, உங்களுக்கு அந்த எண்ணமும் இல்லைன்றது நிதர்சனமாக தெரியுது. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கல் கடைகளை, அதாவது மதுபான கடைகளை குறைப்போம் படிப்படியாக தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி மொத்தமாக மூடுவோம்னாங்க, ஓட்டே போடாதனால பயந்து போயிட்டாங்க. எங்கே ஐயோ இந்த குடிமக்கள்லாம் சேர்ந்து நம்ம கூடிய அரசியல் பண்ண விடாமல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாடில் மாற்றம். இதே அக்கா கனிமொழி அவர்கள் பேசுகிற அந்த காட்சி இருக்கும், இதில் பேசுனாங்க. அப்போ அதை தாண்டி அடுத்தது அட்லீஸ்ட் சாராயத்தை ஒழிக்கலாம்ல, கஞ்சா அப்படின்னு போன்ற இந்த மாதிரி விஷயங்களை ஒழிக்கிறதுக்கு எதனா ஒரு இரும்பு நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒயின் ஷாப்லேயும் தரமான சரக்கு இல்லை அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒரு வியூகம் இல்லை இந்த விஷயத்தில். 2வது, போன வருஷம்தான் மரக்காணத்தில் இறந்தாங்க, கோர்ட்டும் கேள்வி கேட்டுது, அப்பவும் கேள்வி கேட்டுது. அப்போது உங்ககிட்ட அந்த பாடம் கற்றுக்கல, எதனால் நடக்குது, யார் இதற்கு காரணம், ஒருவேளை நம்ம கட்சிக்காரர்கள் இதுக்கு பின்னாடி இருந்தாங்கன்னா அவங்க இந்த கட்சிக்கே தேவை கிடையாது. அப்பா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது இப்படியெல்லாம் போஸ்டர் ஒட்டி இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் பழக்கம் பண்ணி இருக்கிறவன் தான் கட்சிக்கு தேவைன்னா, இந்த கட்சி நீடித்து ரொம்ப நாள் அண்ணா ஆசைப்பட்ட மாதிரி நிலைக்குமா, இல்லை அந்த கட்சி பாதியிலே அழியுமா? உண்மையான திமுக காரங்களே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கிற தயங்குறீங்க. அடிப்படையில் திமுக காரங்க யார்? மனிதர்கள். எல்லாரும் இப்படி பண்ணுறதில்ல, ஒரு சில கரும்புள்ளியால் மொத்த கூட்டத்துக்குமே இன்றைக்கி அவங்க பேர். அப்போ உங்களோட முன் நடவடிக்கை என்ன? அதாவதுங்க, இப்போது திமுகவில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பேரை சொல்கிறாங்க. நான் அதுக்கெல்லாம் போல, அந்த மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஏன் இதை என் கவனத்துக்கு கொண்டு வரல, இதை ஏன் எனக்கு சொல்லலை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த 3 கேள்வி கேட்டாவே, இந்த 3 கேள்விக்கு பதில் அதுக்கே அவங்க மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். சட்டமன்ற உறுப்பினராக இருந்துன்னு போட்டோம், மக்கள் ஓட்டு போட்டாங்க, கட்சி ரீதியாக. அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் சட்டமன்ற தொகுதியில் இருந்துட்டு அதை தலைமை கழகத்துக்கு நீங்கள் சொல்லலை, அறிவாலயத்துக்கு சொல்லலைன்னா உங்கள் பதவி போயிடும் அப்படின்னு ஒரு பயத்தை நீங்கள் காட்டினீங்களாம ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தான் இவ்வளோ ட்ராமா. பதவி போகுது அப்படின்னாவே அந்த பணத்துக்கு போக மாட்டாங்க, வேறு எப்படியோ வருமானன்றது 1008 வழியில் வரும் அரசியல்வாதிகளுக்கு. இதில் வாங்கி நம்ம எடுத்துன்னு போய் மேலே கொடுத்தா அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நம்ம மேலெல்லாம் கை வைக்க மாட்டாங்க, நம்மளை பொறுப்பில் நீக்க மாட்டாங்க, நம்ம மீது விசாரணை வராது அப்படின்ற அந்த தைரியத்தில் தானே பண்ணுறாங்க. இந்த தைரியம் அப்போ யார் கொடுக்குறது? இப்போ நீ அங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏக்கு மேலே தலைமைக்கு சொல்லியிருக்கணும் முன்னாடியே எப்படி பாருங்க. அதாவது ஆனால் உளவுத்துறை சிஎம் கண்ட்ரோலில் தானே இருக்குது, அவங்க கூட எச்சரிக்கை இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகலையும் இருக்கலாம், அண்ணா திமுகலாம் இருக்கலாம், 2 கட்சிக்கும் பொறுப்பு. ஓகேவா? 2 கட்சியுமே நீங்கள் போராட்டம்லாம் அறிவிக்கிறீங்களா, அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு, ஏன் எனக்கு சொல்லலை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் அதிமுக இன்னைக்கு அவங்களே ஒரு தார்மீக நடவடிக்கை எடுக்கலாம்ல? அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் தொகுதியில் இருந்திருக்கு, சட்டமன்ற உறுப்பினராக அவர் நடவடிக்கை எடுக்கல, அதனால் அவர் கட்சி பொறுப்புலேருந்து தற்காலிகமாக விடுவிச்சு தள்ளி வைக்கிறவங்க கூட அதிமுக பண்ணலாம்ல? இல்லை, போன சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அவர் கவன தீர்மானம் கொண்டு வந்தேன். ஓகே, அப்போ அவர் வேலையை செஞ்சிருக்கிறாரு, அப்போ அவருக்கு மன்னிச்சு விட்டுடலாம். அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராரு, அதை பற்றி பேசுகிறேன். அப்போ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரச்சனை கிடையாது. மற்ற கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க? கவுன்சிலர் இருக்கிறாங்கல்ல, ஒன்றிய செயலர் இருக்காங்களா, ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அப்போது போதன்றது எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் நல்லது தான்
அப்படின்ற மாதிரி. அப்போ அது வந்து பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, வள்ளுவருக்கு செலவு வச்சா வண்டி பத்தாதுங்க. ஐயா தாத்தா வந்து இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்றதை பார்க்கணும். சரி, நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு இது அரசாங்கம் விற்கிற மது, இது சட்டப்படி செல்லுன்னு சொல்லிட்டீங்க, அதை வாங்கி சாப்பிட்றாங்க, பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட்லேயே இல்லாமல் இல்லீகலாக நடக்குது. இப்போ அதுக்கு என்ன? அதாவது அவங்கக்கிட்ட அந்த வியூகம் இல்லை. அதாவது ரெண்டாவது வந்து அந்த நடவடிக்கை, அதாவது பாடம் கற்றுக்கின பாடம். மூணாவது நடவடிக்கையிலுமே இது போதிய நடவடிக்கை இல்லை. கைது செய்யணுங்க. அவங்கெல்லாம் கடமையை செய்ய தவறுனா கைது செய்யலாம். ஏன் ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடாதா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் இருக்கட்டுமே கேஸ். அவங்க கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் நீ நிரபராதி, நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சோம், எங்களுக்கு தெரியாமல் அது நடந்து போச்சு, இல்லை நான் இன்றைக்கி ஊரில் இல்லை, நான் லீவில் இருந்தேன், என்னையை சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இல்லை உண்மையிலே ஒரு உடம்பு சரியில்லாமல் கூட மெடிக்கல் லீவில் கூட வந்திருப்பார், அந்த மாதிரி ஏதோ ஒரு கிரவுண்ட்ஸில் சொல்லி அவங்க கோர்ட்டாவது அவங்களாச்சு. நீங்கள் வெறும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, டிஸ்மிஸ் பண்ணால் அவங்க போய் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க, எங்களை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை, எங்கள் சைடு கேட்கல, எங்கள் சைடு இருக்கிற நியாயத்தையும் எங்கள் சைடு விசாரணை பண்ணலை, அதனால் எங்களை எடுத்த உடனே டிஸ்மிஸ் பண்ணது தப்பு அப்படின்னு கூட போவாங்க. நீங்கள் அந்த 17B 19 அது என்னமோ செக்ஷன் ஒன்று வரும், அதில் சார்ஜஸ் போட்டு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா விஏஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு, தாசில்தார் எல்லாரையும் பழி வாங்கலாம். இதில் எல்லாரையும் சரி செய்யலாம். கலெக்டர் மீதே நடவடிக்கை எடுக்கிறீங்க ட்ரான்ஸ்ஃபர்னும் போது கீழே இருக்கவங்களெல்லாம் ஏன் விட்டீங்க? மொத்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தூக்கி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றணும்னா பத்தாது. அங்கே போய் தண்ணி எப்படி வர வைக்கிறதுன்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நடவடிக்கை தான் ரொம்ப முக்கியம். நடவடிக்கை நீங்கள் கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, நீங்கள் நடவடிக்கை போதிய அளவு எடுத்தால் தான் இந்த பிரச்சனையை வந்து அங்கே வந்திருக்க ஒரு சில அந்த கெட்ட பெயர் வந்து ஓரளவுக்கு சரி செய்யணும். ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் சார் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ரொம்ப நன்றி, உங்கள் நேரத்தை பல்வேறு தகவல் பண்ணிங்க. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.